அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமைக்கான கருத்தை சொல்லும் குட்டி கதை பதிவு தான் பார்க்க போறோம். மகாபாரத போரின் போது பாஞ்சாலி கிருஷ்ணனிடம் கேட்டாலாம், நீங்க எப்பவுமே இந்த போர் நடக்கிறதுக்கு நீ தான் காரணம்னு தெரியும். இங்கே கொல்லப்படுறதும் நீ தான், ஒருத்தனை கொல்றவனும் நீ தான் எனக்கு தெரியும் கிருஷ்ணா. இன்னைக்கு நடக்க போற யுத்தத்துல யாரு சாக போறா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட பாஞ்சாலி கேட்க, உடனே கிருஷ்ணர் சொல்வாராம், இன்னைக்கு ஒரு மாபெரும் நல்லவன் சாக போறா அப்படின்னு பக்கத்துல இருந்த பாண்டவர்கள் எல்லாம் தர்மனை பாக்குறாங்க பாஞ்சாலியோட சேர்த்து. எல்லாம் தர்மனை பார்த்த உடனே கிருஷ்ணர் எதுவுமே கூறாம, இன்னைக்கு அவன் சாக போறத நினைச்சா எனக்குமே மனதெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்ல, உடனே பாஞ்சாலி நெஞ்சில கையை பிடிச்சிட்டு அழுதுட்டு உட்காந்துடுறாங்க. இன்னைக்கு சாக போடுறது என்னுடைய கணவன் தர்மரா அப்படின்னு சொல்லி பாஞ்சாலி அழுதுட்டு இருக்க, கிருஷ்ணர் எதுவுமே சொல்லாம போருக்கு கிளம்புறாங்க. பாண்டவர்கள் ஐவரும் கிளம்பிடுறாங்க. போருக்கு போய் போரிட்டு வரும்போது பாண்டவர்கள் 5 பேரும் வந்துடுறாங்க. 5 பேரும் வந்துடுறதுனால, கிருஷ்ணா இன்னைக்கு நல்லவன் சாக போறான், நீ யார் அந்த நல்லவன்? என் கணவர் தர்மர் தான் உலகத்திலே நல்லவன் நினைச்சேன், ஆனா என் கணவர் தர்மரே வந்துட்டாரு, அப்ப யாரு தான் அந்த நல்லவன் அப்படின்னு கேட்கும்போது கிருஷ்ணர்கிட்ட அந்த பாஞ்சாலிகிட்ட கிருஷ்ணர் சொன்னாராம், இல்ல நீ நினைக்கிற நல்லவன் தர்மன் இல்ல, உனக்காண்டி நீ துகிலுரியும் போது நேர்மை தவறாத பீமன் எல்லாம் விபீஷ்ணர்லேருந்து உன் கணவர்கள் வரை எல்லாருமே அமைதியா இருந்தாங்க. ஆனா ஒருத்தனுடைய குரல் மட்டும்தான் ஓங்கி ஒலித்தது, அது விகர்ணனுடைய குரல் மட்டும்தான். அந்த விகர்ணனுடைய குரல் ஒலித்ததால் தான் உனக்குன்னு கொஞ்சம் ஆறுதலாக இருந்ததுல்ல, அப்படிப்பட்ட விகர்ணன் தான் இன்னைக்கு செத்து மடிந்தான். எத்தனையோ பிரச்சனைகள் வந்த போதும் தர்மம் பக்கம் நின்ற ஒருவனே அவன்தான் நல்லவன். இந்த உலகத்திலே நல்லவன்னா விகர்ணன் மட்டும்தான். ஏனென்றால் நல்லவனுக்கு மத்தியில நல்லவன் வாழ்றது பெரிதல்ல, தீயவனுக்கு மத்தியில தர்மத்தை கடைப்பிடிச்சு நல்லவனா வாழ்றதா பெரிது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் பாஞ்சாலி கிட்ட சொல்றாரு. அப்ப விகர்ணனுடைய இறப்பை பத்தி பாஞ்சாலி கேட்க, உடனே விகர்ணனை கொன்றது வேற யாரும் இல்ல, உன்னுடைய கணவன் பீமன் தான். பீமன் போய் எதிர்த்தாப்புல நிற்கும் போது விகர்ணன்ட்ட சொன்னானா, அதாவது விகர்ணா, உன் மேல எனக்கு ரொம்ப பெரிய மரியாதை இருக்கு, உன் மேல மிகப்பெரிய அன்பு இருக்கு, எத்தனையோ பேர் நாங்களே வாய மூட்டு இருந்த போது என் மனைவிக்காண்டி நீந்தா போய் நியாயம் கேட்ட, அப்படிப்பட்ட உன்னை எனக்கு கொல்றதுக்கு மனசு கிடையாது, அதனால நீ எங்க பக்கம் வந்துடு, இல்லைன்னா அங்கிட்டு போய் ஒதுங்கி நில்லு அப்படின்னு சொல்லும்போது விகர்ணன் சொன்னானா, நீ என்னதான் என்னை நல்லவன்னு பாராட்டினாலும் அது எனக்கு தேவையில்லை பீமா, இன்னைக்கு என்னுடைய தர்மமா நான் கடைப்பிடிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அது எங்க அண்ணன் துரியோதனனை காப்பாத்துறது மட்டும்தான். அதனால நீ எங்க அண்ணன் துரியோதனை தொடணும்னா என் மேல நீ தாக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி விகர்ணன் சொல்ல, உடனே பீமன் கோவம் விகர்ணனை தாக்குறாரு. சாகரத்துக்காண்டியே காத்து கண்டிருந்த மாதிரி சிறு புன்னகையோட விகர்ணன் செத்து மடிகிறான். அந்த நொடி கிருஷ்ணருக்கே இதயம் அளித்து கண்ணீர் விட்டாராம். அப்படிப்பட்ட விகர்ணனை பத்தி இன்னைக்கோட பதிவுல உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுல வெறும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் தீஷாதரி வீராட்சி, ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி செவ்வாய்ப்பட்டியில் 8ஆம் வகுப்பு பயின்றேன். உங்கள் சிந்தனைகள் நான். நன்றி, வணக்கம்.